இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட 7வது மாநில நிதி ஆணையம் அமைப்பு. மாநில அரசு வழங்கிட வேண்டிய நிதி பகிர்வு குறித்த பரிந்துரைகளை நிதி ஆணையம் வழங்கிடும் என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என தனது காலை பிடித்து கதறியதாக பரபரப்பு தகவல். மூச்சு விடாமல் பொய் பேசுவார் அன்புமணி என ராமதாஸ் கடும் விமர்சனம். 35 ஆண்டு கால கட்சியை ஒரு நொடியில் உடைத்து விட்டார் என கண் கலங்கினார் ராமதாஸ். அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மாவட்ட வாரியாக பாமக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல். எனது சத்தியத்தை மீறி 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது முதல் தவறு. வளர்த்த கிடாவை மார்பில் பாய்ந்ததால் நிலைகுலைந்து போனதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. நான் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு 8 பேர் மட்டுமே வந்தபோதே செத்து போய்விட்டேன் என ராமதாஸ் உருக்கம். யார் உழைத்து வளர்த்த கட்சி, யார் யாருக்கு கட்டளை போடுவது எனவும் சரமாரி கேள்வி. மறைந்த காடுவெட்டி குருவையும் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தியவர் அன்புமணி என ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமக கௌரவ தலைவர் GK மணியின் மகன் தமிழ் குமரனுக்கும் பதவி கொடுப்பதை தடுத்து விட்டதாகவும் பரபரப்பு புகார். பேரன் முகுந்தனுக்கு பதவி கொடுக்கும் விவகாரத்தில் பெற்ற தாய் மீதே பாட்டில் வீசினார் அன்புமணி. மைக்கை தன் தலை மீது அடிப்பது போல போட்டு மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதாகவும் பேட்டி. பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து முகுந்தன் ராஜினாமா. ராமதாஸ் குலதெய்வம், அன்புமணி எதிர்காலம் என ராஜினாமா கடிதத்தில் தகவல். நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். முட்டுக்காடில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். ஆனைமலை பகுதியில் 1,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு மேல்நிலை பள்ளி வகுப்பறை கட்டிடங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் முதலமைச்சர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தில் ஜூன் 11, 12 ஆகிய தேதிகளில் கள ஆய்வு செல்கிறார். வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள திட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உடன் EPS ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். ஜூன் மாதத்திற்குள் பூத் கமிட்டி பணிகளை முழுவதும் நிறைவு செய்ய வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது வரவேற்கத்தக்கது. வரும் காலங்களில் நிச்சயம் ஆட்சியில் பங்கு என்ற நிலை உருவாகும்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதில். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்பு படுத்தி வீடியோ வெளியான விவகாரம். யூடியூப் சேனல்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் வழக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தொடங்கியது தமிழக வெற்றிக் கழகம். தொகுதிக்கு 3 பேரை தேர்வு செய்து வைக்க விஜய் முடிவு. சேலம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே மோதல். மாமன்ற அரங்கில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம். சேலம் மாநகராட்சியில் டெண்டர் எடுப்பதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்கள் மீது தாக்குதல். திமுக உறுப்பினர்களின் அட்ராசிட்டியில் அதிமுக பெண் கவுன்சிலர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் ராஜேஷ் சென்னையில் காலமானார். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிர் பிரிந்ததாக அதிர்ச்சி தகவல். மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோரும் அஞ்சலி. நடிகர் ராஜேஷ் மறைவுக்கு திரை உலகினர் இரங்கல். அருமையான மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் பதிவு. நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் புதிய விதிமுறைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையே இன்று கரையை கடக்க வாய்ப்பு. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக சென்னை, கடலூர், நாகை உட்பட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். வானிலை மையத்தின் எச்சரிக்கையையும் மீறி கன்னியாகுமரியில் பாறைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்து வரும் சுற்றுலா பயணிகள். படகுகளில் பயணிக்க போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என்றும் புகார். உதகை கல்லட்டி சாலையில் ராட்சச மரம் முறிந்து விழுந்து விபத்து. போக்குவரத்து நிறுத்தம், மரத்தை வெட்டி அகற்றும் பணி தீவிரம். உதகையில் தொடர் மழை மற்றும் வரத்து அதிகரிப்பால் பீன்ஸ், கேரட் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை சரிவு. 120 ரூபாய் வரை விற்பனையான பீன்ஸ் தற்போது 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. தொடர் மழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் பெள்ளாதிக்குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் தென்னை, வாழை, பாக்கு சாகுபடி பணிகள் தீவிரம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் திறந்தவெளி லிப்டில் இருந்து தவறி விழுந்த 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் உத்தரவு.
திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் வீட்டுமனைக்கான இடத்தை அளவீடு செய்ய வலியுறுத்தல். அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பக்ரீத் பண்டிகையையொட்டி பாவூர் சத்திரம் அரசு சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. செம்மறியாடு, கருப்பாடு என ஆடுகள் 5000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை விலை போனதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள பூஞ்ச், ஜம்மு பகுதி மக்களுக்கு மத்திய அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். மேற்கு வங்க மாநிலத்தில் ஊழல், வன்முறை மற்றும் கலவரங்கள் அதிகரித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் பாஜகவினர் தயாராக இருக்க வேண்டும் என்றும் பொதுக்கூட்டத்தில் ஆவேச பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என மேற்கு வங்காள மண்ணிலிருந்து அறிவிப்பதாக பிரதமர் பேசியதன் எதிரொலி. மத்திய அரசின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு உலகம் முழுவதும் எதிர்க்கட்சியினர் ஆதரவு திரட்டி வரும் நிலையில் பிரதமரின் விமர்சனம் வேதனை அளிப்பதாக மம்தா பேச்சு. பிரித்தாளும் சூழ்ச்சியை பிரதமர் மோடி கடைபிடித்து வருவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். அரசியல் கள விளம்பரத்திற்காகவே ஆபரேஷன் சிந்தூர் என மத்திய அரசு பெயரிட்டுள்ளதாகவும் சாடல். கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட தொல்லியல் துறை ஆர்வம் காட்டவில்லை என்று கூறுவது தவறான ஒன்று. அகழாய்வு செய்த இடங்களின் அறிக்கைகளை தொல்லியல் துறை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாகவும் மத்திய அரசு விளக்கம். (2024, 2025) ஆண்டில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவதற்கு 6,372 கோடி ரூபாய் செலவு. 2 மற்றும் 5 ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் RBI தகவல். உச்சநீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகளை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. கொலிஜியம் பரிந்துரையின்படி NV அஞ்சாரியா, விஜய் பிஸ்னோய் மற்றும் AS சந்துருகர் ஆகியோர் நீதிபதிகளாக நியமனம். ஈரானில் மாயமான 3 இந்தியர்களை கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரம். ஈரான் அரசு மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கம். கமல்ஹாசனின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் கன்னட மொழிக்கு என்ன செய்துள்ளீர்கள் என நடிகர் சிவராஜ்குமார் கேள்வி. சர்ச்சை எழும்போது குரல் எழுப்பாமல் எப்போதும் கன்னட மொழியை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கருத்து. கேரள மாநிலம் கொச்சி அருகே லைபீரியா நாட்டின் ரசாயன கப்பல் கடலில் கவிழ்ந்து விபத்து. சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்க கருதி மாநில பேரிடராக அறிவித்தது கேரள அரசு. கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னர். கேரள மாநிலம் விழுங்கியத்தில் கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் அடுத்தடுத்து கரை ஒதுங்குவதால் பரபரப்பு. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்க பதக்கம். 3000 மீட்டர் ஸ்டீப்ளேஸ் பந்தயத்தில் இந்திய வீரர் அவினாஷ் முதலிடம் பிடித்து அசத்தல்.